पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं नमामि भगवत्पाद ஸ்ரீசந்திரசேகர சத்குரும். எந்த பூஜையும் ராத்திரியிலங்கிறது நம்ம இதுல சிவராத்திரி ஒண்ணு, நவராத்திரி 9 நாள், 10வது நாள் விஜயதசமின்னு சொல்றோம். ஒரு ராத்திரி சிவனுக்கு விசேஷமா பூஜை பண்றோம், நவராத்திரி அம்பாளுக்கு பூஜை பண்றோம். அம்பாளை துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு 3 நாள் விசேஷமா சொல்றோம். இந்த விசேஷமான அனுஷ்டானத்தப்போ என்ன நம்ம பண்ணணும்னு பார்க்கும் பொழுது தொன்று தொட்டு 1000 ஆண்டுகளாக சனாதன தர்ம வழிமுறையில பெரியவாள்லாம் அம்பாளை ஆராதிச்சுண்டு வந்திருக்கா. அந்த முறை என்னன்னா, அம்பாளை 3 கலசத்துல ஆவாகனம் பண்ணி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு பல இல்லத்தில் பூஜை செய்வார்கள். ஆனா அதை விட முக்கியமா அந்த அம்பாள் தான் உலகத்தில் இருக்கும் அத்துணை ஸ்வரூபங்களாக இருக்கிறாள். அவள்தான் அத்தனையும் ஆட்டுவிக்கிறாள், நம்மை ஆட்டுவிக்கிறாள் அப்படிங்கிற ஒரு தத்துவம் நிரூபணமாகும் முறையில ரொம்ப நாளா இந்த ஒரு பழக்கம் தொன்று தொட்டு வந்திருக்கிறது. நவராத்திரி குலு, அம்பாள் 9 நாள் குலு வீற்றிருக்கிறாள் படியில். இன்னைக்கு அதை விசேஷமா 17 படி ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல 7 படி அந்த அம்பாள் வீடு நிறைய குலு வீற்றிருக்கேன்னு நம்ம அதுல குலுவுல அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அப்போ இந்த தத்துவம் என்னன்னு சொன்னாக்க, வாழ்க்கையே படிப்படியாக முன்னேறணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நவராத்திரிய படி கட்டி தான் அம்பாளை குலுவுல வைக்கிறோங்கிறது ஒரு சம்பிரதாயம். சில விஷயங்கள்லாம் நம்ம ஏதோ ஒரு மலை கட்டுவோம், அது இது அதெல்லாம் கீழே சாதாரணமாக கட்டுவோம். ஆனா முதல்ல அம்பாளை மேல படியிலேந்து எப்படின்னு சொன்னா, படி கட்டிட்டு அமாவாசை அன்னைக்கு தான் கலசத்தை வச்சு, அதுக்கப்புறமா பார்வதி பரமேஸ்வராளா மரப்பாச்சி பொம்மையை வச்சு, அதுக்கப்புறமா மரப்பாச்சி பொம்மை மேல் படியில விக்னேஸ்வரர் ஆரம்பிப்போம். மேலேந்து ஆரம்பிச்சு தெய்வங்கள்லாம் முதல்ல வச்சு விட்டு, அதுக்கப்புறம் மனுஷாலெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் மிருகங்கள் எல்லாம், இப்படியெல்லாம் படிப்படியாக அம்பாள் எத்தனை ரூபத்துல இருக்காளோ அத்தனை ரூபத்தை எவ்வளவு நம்மளால இத்தனை உண்டு கொலுவுல நம்மாத்துல கொன்ற முடியும், முடிந்த அளவு அவ ஆசைக்கு தகுந்தபடி அவளை அந்த கொலுவுல வச்சு பார்க்கிறோம், பூஜை பண்றோம். பூஜை பண்றதுலயும் நம்ம சாதாரணமாக எல்லா சுவாசினிகளையும் கன்னியா குழந்தைகளையும் அம்பாளாக பாவித்து, கன்னியா குழந்தைகள்லாம் கன்னியாபரமேஸ்வரியாக பாவித்து விசேஷமாக அவளுக்கு மங்கள திரவியங்கள் கொடுத்து பூஜை செய்யும். இந்த முக்கியம் நமக்கு என்ன, அம்பாள் அத்துணை ரூபமாகவும் இருக்கிறாள் அப்படின்னு ஒரு குளம் கட்டுறதுண்டு, மலை கட்டுறதுண்டு. எப்படி நம்ம அவ எத்தனை ரூபத்துல இருக்காங்கிறத அதை கதை ரூபமாகவும் நம்ம எத்தனை ஒரு பொம்மையிலையும் ராமாயண கதை, மகாபாரத கதை, அதுக்கும் மேல நம்ம வாழ்க்கை முறையில ஒரு செட்டியார் கடை. செட்டியார் கடையில என்னன்னு சொன்னா, செட்டியார்கிட்ட ஒரு விசேஷ குணம் என்னன்னு சொன்னாக்க, அவர் இல்லைன்னு எதையும் சொல்லவே மாட்டார், நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லுவார். நாளைக்கு வாங்கோன்னு சொல்லுவார். இல்ல பருப்பு இருக்கான்னாக்க வேற இன்னொரு சாமான் இருக்குன்னு சொல்லுவார். ஆனா அதை இல்லைங்கிற வார்த்தையே வராது. அப்படி ஒரு தத்துவம் அதுல. அதனால செட்டியார் கடையிலேருந்து வச்சு கொலுவுல பல விஷயங்களை நம்ம ஒரு கதையும் சித்தரிச்சு அப்படி எல்லாம் பண்ணுவோம். இப்ப முக்கியமா அவாவா யதாசக்தி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு சொல்லி இருக்கிற முறையில நாம காலம்பர பூஜை பண்ணி ஒரு பாயசம் என்ன முடிஞ்சுதோ
சிம்பிளா ஒரு பாயசம் வச்சு முடிஞ்சா வடை தட்டுறோம், இல்லாட்டாலும் தப்பு இல்லை. ஒரு பாயசமாவது அந்த 9 நாளைக்கும் வச்சு யாரு நமக்கு வராளோ, முக்கியமா அவளுக்கு அதாவது அம்பாளே நம்மாத்துக்கு வரா போல பாவிச்சு வெத்தலை பாக்கு கொடுத்து மங்கள திரவியங்கள் கொடுத்து இதெல்லாம் பண்ணணும். யாரு எப்ப வந்தாலும் வெத்தலை பாக்கு அன்னைக்கு அம்பாளா அவளை நினைச்சு கன்னியா பரமேஸ்வரியா நினைச்சு எல்லாருக்கும் மங்கள திரவியங்கள் கொடுத்து அவ ரூபமா நமக்கு அம்பாள் ஆசீர்வதிக்கிறாள் அப்படிங்கிற முக்கிய தத்துவம் தான் நமக்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரும் அவாவா யதாசக்தி எவ்வளவு முடியுமோ அத்தனை படிகளை, எத்தனை ரூபமா அவளை சித்தரிக்க முடியுமோ அவ்வளவு முறையில அழகா அவளை கொலு வச்சு பார்த்து சந்தோஷமடைந்து நாமும் நன்றாக பூஜை செய்து மற்றவர்களையும் இதன் மூலமாக எல்லோரையும் அந்த அம்பாளை பூஜை பண்ணும்படியா வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு யதாசக்தி அவாவா குல தர்மம் குலாச்சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பெரியவாள்லாம் எப்படி பண்ணியிருக்காளோ அந்த முறையில கூடியவர்தி நம்ம பண்ணணும்னு வச்சுக்கணும். இதுலெல்லாம் சில சில வித்தியாசங்கள் இருக்கலாம். அதனால ஒரு பெரிய தோஷம் ஒன்றும் கிடையாது. அம்பாள் எல்லாத்தையும் மன்னித்தருளுவள். நம்மளோட ஸ்ரத்தையத்தான் அவ பார்க்கிறா. அதனால அந்த அம்பாளை இந்த 9 நாளும் நம்ம விசேஷமாக பூஜை பண்ணி விஜயதசமி அன்னைக்கும் பூஜை பண்ணி புது பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த சரஸ்வதி பூஜையில விஜயதசமியில எல்லா ஆயுதங்களையும் வச்சு அத்தனையும் அவள் சொரூபங்கிறதுல அவ தொழில் முறையில இருக்கிற ஆயுதங்களோ இல்ல மற்றபடியா வேலை செய்யறதுக்கு வேண்டிய ஆயுதங்களோ எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணோம். அத்துணையும் அவள் தான் அப்படிங்கிற தத்துவம் தான் இந்த இதுல நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நவராத்திரியில அத்துணை பேரும் எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு யதாசக்தி அந்த அம்பாளை உபாசிச்சு எல்லோருக்கும் நல்ல செழிப்பும் வளமும் இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சர்வே பவந்து நிராமயாக, யாருக்கும் ஒரு வியாதி வக்க இருக்கவே கூடாது. இந்த அம்பாளோட அருள்னால எல்லோரும் ஏக பக்தியா ஸ்ரத்தையா அந்த அம்பாளை உபாசிக்கிறதுல எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு நம்ம இந்த சிற்றுரையை முடிச்சுக்கிறோம். சர்வமங்கள மங்கல்யே शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. राम 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 राम।